நம்ம ஊர் கூகுள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிமெட் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு நம்ம டிமெட் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். டிமெட் அக்கௌண்ட்னா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்குறதுக்கு, ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் தான் டிமெட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் டிமெட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வித்தின் 5 minutes ஆர் 10 minutes பண்ணி தருவாங்க. ஒரு சில பேங்க்கில் மட்டும் 2 or 3 days ஆகும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ஷேர்ஸை வாங்குறப்பையும் செல் பண்ணுறப்பையும் ப்ரோக்கரேஜ் நிறையா பிடிப்பாங்க. அது ஒவ்வொரு பேங்கிங் பேங்க்கு ஏற்ற மாதிரி, ப்ளஸ் வந்துட்டு ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை நீங்கள் உங்களுக்கு எங்கே ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்காங்க, எங்கே உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குன்றதை நீ பார்த்து நீங்கள் தான் பண்ணிக்கணும். ப்ளஸ் டிமெட் அக்கௌண்ட் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு டிமெட் அக்கௌண்ட் வந்துட்டு ஃபண்டு வைக்க சொல்கிறாங்கன்னுவாங்க. ஆமாம், மோஸ்ட்லி நிறையா ஏஜென்சிஸ் என்ன சொல்லுவாங்க, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது 1 or 2 weeksக்குள்ளே ஒரு 50,000 or 1 lakh கிட்ட வரைக்கும் வைக்க சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் இது ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு ஒரு பயம் இருக்கும், என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது ஆனால் டிமெட் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்றாங்க, இல்லை என் டிமெட் அக்கௌண்ட்டில் இது இருக்க பணம் என் அக்கௌண்ட்டில் செய்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா, காட்டுமா அப்படின்னு இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் டிமெட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்க காசு காட்டும். அதேமாதிரி டிமெட் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுத்தா தான் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு 3 நாள் 2 நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு டிமெட் அக்கௌண்ட் வந்துட்டு இந்த ஏஜென்சி சைடு இருந்து ஓப்பன் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ஏன்னா நீங்கள் பேங்கிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பேங்கிங் சைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சர்வீஸ் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சர்வீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு கால்ஸ் நிறைய தருவாங்க. பேங்கிங் சைடுன்னு பார்த்தா இது ஒன் ஆஃப் த சர்வீஸை தான் பண்ணிட்டு இருப்பாங்க டிமெட் அக்கௌண்ட்றது. ப்ளஸ் நீங்கள் ஏஜென்சி பண்ணால் டிமெட் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறது நான் உங்களுக்கு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே விட உங்களுக்கு இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும். ஸோ என்ன கேட்ட வரைக்கும் நீங்கள் ஏஜென்சி மூலமாக போகலாம், அது பெஸ்ட்டு. இதுதான் டிமெட் அக்கௌண்ட். உங்களுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போயே ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும்.